வணக்கம். இது உங்க தமிழ் நாவல் அரசி சேனல். இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் சிவந்த கைகள். வாசிப்பது உங்கள் திவ்யா பரத். அத்தியாயம் 5. முதல் மாதம். அசோக்கின் வீட்டில் உட்கார்ந்து அவனைப் போலவே அவசரப்பட்டு ட்ரங்கால் பேசி கையெழுத்து போட்டு படபடவென்று புரிந்த முதல் மாதம். ஆர்கே அவனை அடிக்கடி கூப்பிட்டார். என்னவோ ஸ்டேட்மெண்ட்டுகள் கேட்டார். அவன் டிபார்ட்மெண்ட்டுடன் சம்பந்தமில்லாத விஷயங்களை எல்லாம் அவன் தலையில் கட்டினார். திடீரென்று ஒரு லைசன்ஸை துரத்தி டெல்லிக்கு ஓடு என்றார். சுத்தமாக அவனை பரீட்சை பார்க்கிறார் என்பதும் ஆர்கேயின் சில ஆச்சரியகரமான அணுகல் முறைகளும் தெரிந்தன. இதுவரை பரீட்சை தேறிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு முறை, மை காட், யூ ஆர் பிகமிங் அனதர் அசோக் என்று வியந்தார். அவன் முறைகளை அப்படியே கடைபிடிக்கிறேன் சார். பழக்கங்களை தவிர. ஆமாம், பழக்கங்களை தவிர. இதுவரை பரவாயில்லை, பார்க்கலாம் என்றார். அசோக் இல்லாமல் பிரிட்ஜுக்கு 4வது கை குறைந்து போயிருந்தது. இப்போது ஒரு ஆள் அகப்பட்டிருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை வாய ஆடலாம். இல்லை சார், ஆஃபீஸில் ஏகப்பட்ட வேலை. கிடக்கட்டும், நீ அவ்வளோ தூரம் உழைக்க வேண்டாம். ஐ காண்ட் அஃபோர்டு அனதர் ஹார்ட் அட்டாக், ஐ சே. சற்று இடைவெளிக்கு அப்புறம் பார்த்ததில் வில்லா இன்னும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்ததும் உறங்கி இருந்த அக்னி எல்லாம் உயிர் பெற்றது போல உணர்ந்தான். ஹாய் விக்ரம், என்ன ரொம்ப பிஸியா? அப்பா, விக்ரம் ஹேர் ஸ்டைலை கூட அசோக் மாதிரி மாற்றிக்கொண்டு விட்டான். மெலிதான வெயிலில் கலர் குடை நிழலில் கன்னங்கள் ஒளிர ஆரோக்கியம் நிரம்பிய தேவதையாக விலாசினியை பார்த்தபோது இவளும் டைரக்டர் பதவி போல் எனக்காக காத்திருப்பவள் என்ற எண்ணம் உச்ச நிலையை அடைந்தது. இதோ இந்த மார்பை நான் தொட்டிருக்கிறேன். என் முகத்தை அதில் பதித்திருக்கிறேன். என் கை இந்த இடுப்பை வளைத்திருக்கிறது. இவள் உடைகளுக்குள் தேடியிருக்கிறேன். இவள் என்னுடையவள், இவள் என்னுடையவள். ஆர்கே உள்ளே சென்றிருக்க இருவரும் தனியாக இருந்தார்கள். விலாசினி என்றான். என்ன? அன்னைக்கு நடந்ததை நாம் எப்போது தொடரப்போகிறோம்? என்ன நடந்தது? என்னைக்கு? ரெஸ்ட் ரூம். ஓ, அதை இன்னும் ஞாபகம் வச்சிட்ருக்கியா? மறக்க முடியுமா? மறக்கணும். ஏன்? அவள் பதில் சொல்வதற்கு முன் படபடவென்று மோட்டார் சைக்கிள் சப்தம் கேட்க ஹோண்டாவில் ஒரு இளைஞன் வந்து இறங்கி அதை துறந்துவிட்டு வேகமாக ஓடி வந்தான். சாரி, ஐ எம் லேட். மது, மீட் விக்ரம். விக்ரம், திஸ் இஸ் மது, என்னை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறவன். ஹாய். விக்ரம் அதிர்ந்து போய் அவனை பார்த்தான். 6 அடி உயரம், அடர்த்தி மீசை, டிஜிட்டல் யுகத்தின் பிரதிநிதியாக சௌகரியமாக வளர்ந்த கோயில் காளை போல இருந்தான். விலாசினை வசீகரமாக புன்னகைத்து, மது ஸ்டேட்ஸ் போகிறான், அங்கே அவனுக்கு வேலை கிடைத்திருக்கிறது. சந்தோஷம். ஆர்கே வெளியே வர, ஹாய் பாப் என்று அவரை அவன் அணுக, வில்லா அதே தேவதைத்தனம் மாறாமல், அன்று ரெஸ்ட் ரூமில் நடந்ததை மதுவுடன் தொடர்ந்தேன் என்றாள். விக்ரம் சிரிக்க முயன்றான். வாங்க, பிரிட்ஜ் ஆடலாம், இப்போ நானும் மதுவும் பார்ட்னர் என்றாள் வில்லா. சீட்டுகள் கலைக்கப்பட எவ்வளவோ மேடு பள்ளங்கள், சறுக்கல் சதிகள், எதிர்பாராதவைகள் நிகழலாம். நீ இதை எதிர்பார்த்திருக்க வேண்டும். விக்ரம், உன் குறிக்கோள் இவள் அல்ல. எப்படியாவது 6 மாதத்தில் அந்த நாற்காலியை அடை. அதுதான் உன் சிகரம். பெண் என்பவள் அசோக் சொன்னது போல ஒரு அனாவசிய குறுக்கீடு. உனக்கு பெண் தேவை என்றால் பெங்களூரில் எத்தனையோ இடங்கள் உள்ளன. உன் இலக்கை திசை திருப்பாதே. பெண் அப்புறம் வரட்டும். உன் காலடியில் 100 பெண்கள் விழுவார்கள். உனக்காக ஒருத்தி வேறெங்கோ இருக்கிறாள். என்னையா, பகல் கனவு காண்கிறாயா? என்ன பிட் பண்ணியா? அதன் பின் அவன் இன்னும் உக்கிரத்துடன் வேலையில் மெய் மறந்தான். விலாசினியை மறந்தான். இவனுடைய புதிய விலாசினி 6 மாதத்துக்கு இல்லை, 5 மாதத்துக்கு அப்பால் காத்திருக்கிறாள். இதோ வருகிறேன். புதியவளே, காத்திரு. அந்த மாலையுடன் காத்திரு. ஆர்கே வெளிநாடு போக வேண்டியிருந்தது. ஜெர்மனியில் ஒரு மெஷினரி வாங்க, கான்ட்ராக்டில் கையெழுத்திட, என்ஜினியர் ஒருத்தனுடன் அவசரமாக போக வேண்டியிருந்தது. வெள்ளிக்கிழமை சொன்னார். திங்கட்கிழமை பாஸ்போர்ட், ரிசர்வ் பேங்க் கிளியரன்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டான். ஆர்கே அயர்ந்து போனார். சில சமயங்களில் நீ அசோக்கை விட ஒரு படி மேலாக செல்கிறாய்.
ஜெர்மனி போய் திரும்பி வந்ததுமே போர்ட் மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்து விடலாம் என்று யோசிக்கிறேன். இந்த ரேட்டில் ஒரு நாள் என் சீட்டிலேயே வந்து உட்கார்ந்து விடுவாய். ஆர்கே போனதில் சற்று வேலை கடுமை குறைந்தது. ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த அதிக முக்கியத்துவம் இல்லாத சில ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தான். தயங்கி தயங்கி ஈஸ்வரன் வந்தார். என்ன ஈஸ்வர்? ஈஸ்வரன் இப்போது அவனுக்கு எதிரி இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்ன மறுபடி டிரான்ஸ்ஃபரா என்று சிரித்தான். இல்லை, இந்த விஷயம் கொஞ்சம் பர்சனலானது. நாம் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லது. என்ன அவ்வளவு ரகசியமா? யாரை பற்றி? உன்னை பற்றி தான் விக்ரம். என்னை பற்றியா? என்னை பற்றி எந்த ரகசியமும் கிடையாது ஈஸ்வரன் என்று சிரித்தான். மனசுக்குள் உஷாரானான். ஒரு சின்ன மேட்டரில் உதைக்கிறது. என்ன சொல்லுங்கோ. நீ என்னை தப்பாக நினச்சிக்க கூடாது. நீ இந்த ஆஃபீஸில் எங்கெங்கேயோ போக போகிற. அதில் எனக்கு சந்தோஷந்தான். அடுத்த டைரக்டர் நீதான்னு இப்போவே ஆர்கே தீர்மானம் பண்ணிட்டார். இந்த ஆஃபீஸை இளைஞர்கள் சாம்ராஜ்யமாக மாற்றுறதுல எனக்கு ஒரு விதமான அப்ஜெக்ஷனும் இல்லை. நீங்கள்லாம் அசகாய சூரங்க. எனக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம்தான் இருக்குது. வம்பு தும்புக்கு போகிறவன் இல்லை. இவ்வளவு பீடிக்க வேண்டாம். விஷயத்துக்கு நேராக வாங்க ஈஸ்வரன். ஒன்றுமில்லப்பா. நீ MBA எங்கே படித்த? அடப்பாவி, இதை இப்போது கிளப்ப போகிறாயா? அகமதாபாத்தில். ஏன்? அதைத்தான் செக் பண்ண போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. உன் பர்சனல் ரெக்கார்டை செக் பண்ணியிருந்த போது MBA சர்டிஃபிகேட் காப்பி மட்டும்தான் இருந்தது. மைண்ட் யூ, இது ஒரு ரொட்டீன் செக்கு. புதுசாக சேர்றவங்க எல்லார் ரெக்கார்டும் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணுறது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷனில் எனக்கு ஒரு வேலை ஒன்று. நானாக போய் குடஞ்சதா நினச்சிக்காத. இல்லை, சொல்லுங்க. விக்ரமுக்கு மெலிதாக விரல்கள் நடுங்க தொடங்கின. மேஜைக்கு கீழே வைத்து கொண்டான். டீட்டெயில்ஸ் கேட்டு அகமதாபாத் காலேஜுக்கு எழுதின. பதில் வந்திருக்கு, பார்க்குறியா? அந்த கடிதத்தை அலட்சியமாக பார்த்தான். உங்கள் கடிதம் கிடைக்க பெற்றோம். நீங்கள் குறிப்பிட்டபடி விக்ரம் என்ற பெயரில் இந்த கல்லூரியிலிருந்து பட்டம் பெற்று சென்றவர் எவரும் இல்லை. தங்கள் உண்மையுள்ள. விக்ரம் புன்னகைத்து, ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு என்றான். இது எப்போ வந்தது? நேத்திக்கு தான். வந்த உடனே மறுபடியும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமான்னு ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பழையபடி பார்த்தேன். அகமதாபாத் காலேஜ் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கு. எனக்கு புரியலை. இதை யார்கிட்டையும் சொல்லலை. எனக்கும் புரியலை ஈஸ்வரன். ஆனால் இது ரொம்ப சிம்பிளான மேட்டர். மனதுக்குள் என்னென்னவோ எண்ணங்கள் ஓடின. முதலில் இவரை திருப்திப்படுத்தி அனுப்ப நம்பகமான பொய் ஒன்று சொல்லியாக வேண்டும். ஏறக்குறைய கண்டுபிடித்து விட்டான். ஈஸ்வரன், நான் சப்ளிமெண்ட்ரி லிஸ்டில் பாஸ் செஞ்சவன். ஒருவேளை அவங்க ரெக்கார்ட்ஸை அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுக்கும் இந்த லெட்டரை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. நான் உடனே அவங்க கூட ட்ரங்க் கால் பேசி கேட்டுட்டேன். தப்பு ஏதோ இல்லைன்னு சொல்கிறாங்க. எரிச்சல் வந்தது. கல்லூலி மங்கன். யார் கூட பேசுனீங்க? ரெஜிஸ்ட்ரார்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் அரைகுறையாக இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. நான் டைரக்டர்கிட்டையே பேசி இதை தீர்த்து வைக்கிறேன். இல்லை, அங்கேயே ஒரு நடை போயிட்டு வரேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. சிம்பிள் கிளரிக்கல் மிஸ்டேக் இது. அப்படித்தான் இருக்கணும். இதை சீக்கிரம் பார்த்து. ஆமாம், ஆர்கே இருக்காரா? ஜெர்மனி போயிருக்கார். ஏன்? எப்போ வருவார்? 1 வாரம் ஆகும். அவர் வரதுக்குள்ளே இதை சரி பண்ணிவிடு. ஏன்னா அவர் வந்தால் இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். பர்சனல் ரெக்கார்ட்ஸில் இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தால் அவர் கவனத்துக்கு உடனே கொண்டு வரணும்னு எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கார். அதுக்கெல்லாம் தேவையில்லை. இது ஒரு சிம்பிள் மேட்டர். லெட்ஸ் ஹோப் ஸோ. அவ்வளவுதானே? ஆமாம், நான் வரட்டுமா? என் மேலே கோவம் இல்லையே. நான் என் கடமையை செஞ்சேன். ரொம்ப சந்தோஷம். அவரை ஒரு முறை தீர்க்கமாக பார்த்தான். வாங்க முடியாது. மெலிதான கேலியும் சவாலும் அவர் பார்வையில் இருந்தன. அசோக் அன்று அவரை அதட்டி பேசிய போது, அவர் தமக்குள் சுருங்கி அவமானப்பட்டு கண்ணீரின் அருகில் கலங்கிய போது அவரை கேலியாக பார்த்தது தப்போ? அதற்குத்தான் பழி வாங்குகிறாரோ? அவர் சென்றதும் அந்த கடிதத்தை மறுபடி படித்தான். மறைத்து வைத்திருந்த பூதம் எட்டி பார்க்கிறது. யாரும் கேட்கப் போவதில்லை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்திருந்தது திடீரென்று வெளியே பீரிடுகிறது. மூழ்க வைத்த பிணம் மேலே வந்து மிதக்கிறது. அதுவும் எந்த சமயத்தில்?
கம்பெனியின் உச்சிக்கு கொஞ்சமே மிச்சம் இருக்கும் இந்த சமயத்தில் எவ்வளவு மேடு பள்ளங்கள், சறுக்கல்கள், சதிகள், எதிர்பாராதவை நிகழலாம். அசோக், இந்த சமயத்தில் நீ என்ன செய்வாய்? பொய்யை மெய்யாக்கு. எப்படி எப்படி? ச்சே, ஏன் அந்த பொய்யை சொன்னோம்? பொய் சொல்லிராவிட்டால் எனக்கு இந்த வேலை எப்படி கிடைத்திருக்கும்? அவர்கள் கேட்டது MBA, இவனிடம் இருந்தது பிரைவேட் காலேஜில் டிப்ளமோ. நண்பன் ஒருவனின் MBA டிகிரி சர்டிஃபிகேட்டை பார்த்திருக்கிறான். அதன் வாசகத்தை நகல் எடுத்து ட்ரூ காப்பி என்ற வடிவில் வேலை மனுடன் அனுப்பிவிட்டான். ஏதாவது வேலை கிடைத்தால் போதும் என்ற பரபரப்பில். இந்த வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் ஆஃபீஸில் கல்லூரிக்கு எழுதி சர்டிஃபிகேட்டை சரிபார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்காதது அடிமுட்டாள்தனம். பதவிக்கு வந்தவுடனே கவனித்து அந்த சந்தர்ப்பத்தை கொன்றிருக்க வேண்டும். டூ லேட். என்ன செய்வது? உடனே ஏதும் தோன்றவில்லை. பொய்யை மெய்யாக்கு. எப்படி? ஒரு ஒரிஜினல் தயாரித்தால் என்ன? பொய்யை மறைக்க மற்றொரு பொய், அதை மறைக்க வாழ்நாள் முழுவதும் பொய்களுடன் வாழ வேண்டும். ஆர்கேயிடம் மட்டும் பொய் சொல்லாதே, மறைக்காதே, மெய்யாக்கு. அசோக்கின் எச்சரிக்கை. தீர்மானித்து விட்டான். மறுநாள் ஈஸ்வரனை அறைக்கு அழைத்து நேரடியாக விலை பேசிவிட வேண்டியது. ஆம், விலை. எல்லோருக்கும் ஒரு விலை இருக்கிறது, இருந்துதான் ஆக வேண்டும். ஈஸ்வரனின் மௌனத்தின் விலை என்ன? பதவி உயர்வா? இல்லை மகன் மகள் யாராவது இருந்தால் வேலை கொடுப்பதாக வாக்களிக்கலாமா? ஏதாவது நிச்சயம் இருக்கும். சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து நேரம் கழித்து கிளம்பினான். கிளம்பும் முன் கீபோர்டிலிருந்து சாவி எடுத்துக்கொண்டு காலியாக இருந்த ஆஃபீஸ் ஹாலில் நடந்தான். ஈஸ்வரன் மேஜையை திறந்து அந்த ஃபைலை எடுத்து அந்த கடிதங்களை மட்டும் விளக்கினான். நிதானமாக அவற்றை ஒவ்வொன்றாக கிழித்து துண்டுகளாக சேகரித்து பந்தாக்கி பாத்ரூமுக்கு எடுத்து சென்று நீரில் மிதக்கவிட்டு சங்கிலியை இழுத்து அந்த பந்து சுழன்று மறைவதை கவனித்தான். தற்காலிக நிம்மதி. கடிதங்களை அழித்தாகிவிட்டது. இனி ஈஸ்வரனின் நெஞ்சில் இருப்பதைத்தான் அழித்தாக வேண்டும். கவலைப்படாதே, எப்படியாவது அழித்து விடலாம். நாளை காலை. அதுவரை தூங்க முடியாது. அசோக்கை போய் பார்க்கலாமா? வேண்டாம். ஈஸ்வரன் நாளை மறுத்துவிட்டால் அவனிடம் யோசனை கேட்டு போகலாம். ராத்திரி முழுவதும் தூங்காமல் விழித்திருந்தான். நல்ல வேளை, இதில் கூட ஒரு அதிர்ஷ்டம். ஆர்கே வெளிநாடு போயிருக்கும் சமயம்தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சமாளிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காலை சீக்கிரம் ஆஃபீஸ் வந்து விட்டான். மைத்ரேயி, ஈஸ்வரன் வந்தவுடன் ரூமுக்கு வர சொல்லு. ஷூர் சார். அன்றைக்கு இருப்பு கொள்ளவில்லை. வெவ்வேறு விதங்களில் அந்த சந்தர்ப்பத்தை ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தான். சாம தான பேத தண்டங்கள் அத்தனையும் ரொம்ப நாசுக்காக பிரயோகிக்க வேண்டும். வரட்டும் ஈஸ்வரன். உன்னை சமாளிக்க முடியவில்லை என்றால் நான் இந்த கம்பெனியில் டைரக்டராக வந்து என்ன பிரயோஜனம்? அதற்கு தகுதி இல்லை. என்ன மைத்ரேயி? ஈஸ்வரன் சார் வெளியூர் போயிருக்காராம் சார். திக் என்றது. வெளியூர்? ஒருவேளை ஆர்கேயை? ச்சே, என்ன பைத்தியக்காரத்தன எண்ணம். ஆர்கே வெளிநாடு போயிருக்கிறார். விக்ரம், என்னாச்சு உனக்கு? ஈசி ஒன்றும் குடிமொழிக்கு போய்விடவில்லை இதுவரைக்கும். எந்த ஊருக்கு மைத்ரேயி? சிவசமுத்திரம் போயிருக்காராம். அங்கே நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஏதோ டெய்லி வேஜஸ் ஆசாமிங்க தகராறாம். என்னென்னு விசாரித்து தீர்த்து வைக்க போயிருக்கிறதா சொன்னாங்க. எப்போ திரும்புவார்? தெரியல சார். 4 நாள் ஆனாலும் ஆகலாம். 4 நாள்? அதற்குள் ஆர்கே வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்து விடுவார். ஈஸ்வரனிடம் பேசி முடிக்க அவகாசம் கிட்டாது. வேண்டுமென்றேதான் அப்படி புறப்பட்டு போயிருக்கிறார். என்னை சந்திக்க விருப்பமில்லாமல்தான். யோசித்தான். ஈஸ்வரன், நீ எத்தனென்றால் நான் உனக்கு மேல் எத்தன். நீ என்னை விட்டு விலகி போகிறாயா? நான் வருகிறேன் உன்னை தேடி. உன்னை சிவசமுத்திரத்திலேயே பிடிக்கிறேனோய். எங்கே போய் விடுவீர்? ஆஃப்டரால் சிவசமுத்திரம் இங்கிருந்து 5 மணி நேரம். ஸ்டாஃப் காரை வரவழைத்தான். டிரைவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சாவியை வாங்கி கொண்டான். மைத்ரேயிடம் கொஞ்சம் பேங்க் வரை போய் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டான். சீரான 90இல் காரை செலுத்தினான். கொஞ்சம் நிம்மதியாக கூட இருந்தது. இந்த விவகாரத்தை இன்றே தீர்த்துவிட வேண்டும். இதை நெஞ்சுக்குள் வைத்துக்கொண்டு தூங்க முடியாது. போகலாம், பேசலாம்,
அப்பட்டமாக கேட்டு விடலாம். நிச்சயம் ஒரு விலை சொல்லுவார். கொடுத்து விடலாம். எல்லோரையும் வாங்க முடியும். வாங்காமல் எனக்கு மறு காரியம் இல்லை. குறுக்கே பாய்ந்த நாயை தவிர்க்க முடியாது இரத்தமாக தேய்த்து விட்டான். அவன் சிவசமுத்திரத்தை அடைந்தபோது பிற்பகல் 1 மணி. முதலில் கெஸ்ட் ஹவுஸ் போனான். பூட்டி இருந்தது. காவல்காரனை காணோம். சாப்பிட போயிருப்பான் போலும். அப்படியென்றால் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தான் ஈஸ்வரன் இருப்பார். அங்கேயே போய் பார்த்து விடலாம். அணைக்கட்டிலிருந்து 2 மைல் தூரத்தில் இருக்கிறது. சைட்டுக்கு போகும் வழியில் அணைக்கட்டின் அருகே செல்ல வேண்டியிருந்தது. சந்தடியற்று இருந்தது. அணைக்கட்டின் பாராஃபெட் பகுதியில் தெரிந்த உருவத்தை சற்று கூர்ந்து பார்த்ததில், ஈஸ்வரன் இங்கே என்ன செய்கிறார்? சரி, சௌகரியமாக போயிற்று. இங்கேயே வைத்து பேசிவிடலாம். தனிமையாகவும் இருக்கிறது. காரை நிறுத்தினான். வெளியே வந்ததும் ஈரம் கலந்த காற்று மென்மையாக காலருக்குள் விளையாடியது. நீலவானத்தில் மேகப்பேச்சே இல்லை. மரங்கள் கூட மத்தியான சாப்பாடு உண்டு களைத்தது போல காற்று வாங்கி கொண்டிருந்தன. ஸ்லூயிஸ் கேட் திறந்து நதி தப்பித்து கொண்டு பெருகும் இரைச்சலில் சங்கீதம் இருந்தது. இயற்கைக்கு உறுத்தாத சௌந்தரிய வேலை. மெதுவாக ஈஸ்வரனை அணுகினான். அவர் அணைக்கு கட்டுப்பட்டிருந்த நதி நீல பரப்பை கண்களால் பேராசையுடன் பருகி கொண்டிருந்தார். இவன் வரும் ஓசை கேட்டிருக்கவில்லை. ரொம்ப கிட்ட வந்ததும், மிஸ்டர் ஈஸ்வரன் என்றார். திடுக்கிட்டு திரும்பினார். அவனை அந்த இடத்தில் சற்றும் எதிர்பாராததால் முதலில் அடையாளம் தேடி உடனே கண்டு கொண்டு, அட நீயா, இங்கயா என்றார். உங்களை பார்க்க தான் வந்தேன். எதுக்கப்பா? அந்த சர்டிஃபிகேட் விஷயம்தான். அதான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேனே. ஒரிஜினல் கிடைச்சதா? ஈஸ்வரன், உங்ககிட்ட எதையும் நான் மறைக்க விரும்பலை. நீங்கள் எனக்கு தகப்பனார் ஸ்தானம். நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். எதுக்கு? ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கிடையாது. அப்போ உன் டிகிரி பொய்யா? ஆமாம். அடப்பாவி. அவர் மௌனமானார். என்கிட்ட மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ மட்டும்தான் இருக்குது. இந்த வேலைக்கு MBA கேட்டிருந்ததால் ஒரு சர்டிஃபிகேட்டை தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஏறக்குறைய விளையாட்டுக்கு தான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வேலை கிடைக்கும்னு கனவுல கூட எதிர்பார்க்கலை. கிடைக்கவும் கிடைச்சி இந்த மாதிரி மின்னல் வேகத்தில் பதவியும் உயர்ந்து டைரக்டர் ஆகிற வரைக்கும் வந்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த புத்தை கிளறி விட்டுருக்கீங்க. ஆனால் இதில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியறது ஈஸ்வரன். என்ன என்று அவர் கேட்கவில்லை. சிந்தனையில் இருந்தார். தொடர்ந்தான். வேலை திறமைக்கும் படிப்புக்கும் டிகிரிகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. பார்த்தீங்களா, என்னை பொறுத்தவரையிலோ நான் எந்த விதத்தில் வேலை திறமையில் குறைஞ்சி போயிட்டேன். ஒரு காகிதம், ஒரு ஃபைல் இல்லாததுனால எந்த விதத்திலாவது யாராவது பாதிக்கப்படுறாங்களா ஈஸ்வரன்? சொல்லுங்கள். இப்போ என்னை என்ன பண்ண சொல்கிற? ஈஸ்வரன், நான் புதுசாக சேர்ந்த சமயத்தில் உங்ககிட்ட ஹாஷாக பேசியிருக்கலாம். ஏதோ சின்ன பையன் என்கிற முறையில். உங்கள் மனசு புண்பட்டு இருந்தால் என்னை நீங்கள் மன்னிக்கணும். இதெல்லாம் எதுக்குப்பா? அந்த சர்டிஃபிகேட் விவகாரத்தை நீங்கள் மறக்கணும். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவர் சற்று நேரம் கழித்து புன்னகைத்தார். அதாவது நான் இந்த விவகாரத்தை இத்தோடு விட்டுறணும். அதைத்தான் இந்த வெயிலில் இத்தனை தூரம் வந்து சொல்ல வந்தியா? ஆமாம், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். அப்பா விக்ரமா, என்ன நீ தப்பாக எடை போட்டிருக்க. நீ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னையே, ஒரு பொய் சர்டிஃபிகேட் ஃபைலாக இருந்தால் திறமை எனக்கு இருக்கிற வரைக்கும் யாருக்கு பாதிப்புன்னு கேட்டியே. அதுக்கு பதில் சொல்லட்டுமா? நிஜமாவே MBA பாஸ் பண்ணிவிட்டு உன் கூட இன்டர்வியூக்கு வந்தாங்களே 40 பேர், அவங்க பாதிக்கப்படலையா? அவங்க என்னப்பா பாவம் செஞ்சாங்க? கஷ்டப்பட்டு படித்தாங்க. RK கம்பெனியில் வேலைன்னா சும்மாவா? அவங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய வாய்ப்பை நீ பொய் சொல்லி பிடுங்கலையா விக்ரம்? அவங்களுக்கு எல்லாருக்கும் வேறு வேலை கிடைச்சிருக்கோம் சார். MBAக்களுக்கு நல்ல டிமாண்ட் இப்போ. அதனால் பொய் சொல்லலாங்கிறியா? இதில் யாருக்கும் நஷ்டம் எதுவும் இல்லையே. அப்படியே சொல்ல முடியாது. உனக்கு முழுமையாக படிப்பும் ட்ரைனிங்கோ இல்லாததால் பிற்காலத்தில் நீ இந்த கம்பெனிக்கு எடுக்க போகிற டெசிஷன் தப்பாக போய் அதனால் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படலாம். இப்போ எனக்கு என்ன வழி சொல்கிறீங்க ஈஸ்வரன்? உனக்கு ஒரே ஒரு வழி. ஓசைப்படாமல் ரெசிக்னேஷன் கொடுக்கறது தான். அசோக் உன்னை விட பெரிய ஆள். மற்றவங்களாக இருந்தால் லைட்டாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி பதவியை கட்டிப்பிடிச்சிருப்பாங்க. அவன் அப்படி இல்லை. என்னால் மனப்பூர்வமாக உழைக்க முடியாது, எனவே ராஜினாமான்னு கிளம்பிட்டான். பாரு, அவன்னா அதிகாரி, அவன்னா பெரிய மனுஷன். உன்னை மாதிரி பொய் புனை சுருட்டு ஆசாமி இல்லை. அப்போ கடைசியாக என்ன தான் சொல்கிறீங்க? யோசிங்க ஈஸ்வரன். நீங்கள் சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்பாடு பண்ணுறேன். உங்கள் ப்ரமோஷன் கூட டியூப் போல் இருக்குது.
உங்கள் பையனுக்கு வேணா கம்பெனியில் வேலை போட்டு கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம். பையன் இல்லை, பொண்ணு. என்னப்பா ப்ரைப் பண்ணுறியா? அவ்வளவு கீழே வந்துட்டியா? இதை பார் விக்ரம், நான் இந்த கம்பெனியில் எத்தனை வருஷம் சர்வீஸ் தெரியுமா? கம்பெனி பணம் ஒரு காலனா எடுத்தது கிடையாது, ஒரு பொய் கிடையாது. ஐயோ, அதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு ஓய். கடைசியாக முடிவாக என்ன சொல்கிறீங்க? உண்டு இல்லைன்னு பளிச்சுன்னு சொல்லுங்க. சே போடா அற்பம், வெக்கமா இல்லை? இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு வந்து என்கிட்ட கெஞ்சுறதுக்கு இன்றைக்கே லெட்டர் எழுதி போட்டுற போகிறேன். அவர் வர வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க போகிறதில்ல. தூ, மானங்கெட்ட பண்ணாட. அவன் மண்டைக்குள் ரத்தம் பாய்ந்தது. அந்த நிமிஷத்தில் அந்த யோசனை அவனுக்கு உதித்தது. எதற்காக கிழவனிடம் நக்க மாட்டாத குறையாக கெஞ்சு கொண்டிருக்கிறேன்? சுலபமான, மிக சுலபமான வழி ஒன்று இருக்கிறதே. அப்படியாக்கும் சேதி? நான் இங்கே வந்தது ஒருவருக்கும் தெரியாது. என்னை இங்கே பார்த்தவர் யாரும் இல்லை. இந்த இடத்தில் நானும் கிழவனும் மிக தனியாக இருக்கிறோம். உங்கள் நேர்மையை நான் மெச்சறேன் ஈஸ்வரன். வேண்டாம் வேண்டாம், சைத்தானே விலகு. அப்படி நினைத்து பார்க்கக்கூடாது. ச, பாதகம். பாவம், படுபாவம். வெக்கங்கெட்டு போயே என்ன கேட்குறியே? எதிரே ஏக்கர் ஏக்கராக நிலநீர் பரப்பு. எவ்வளவு ஆழம் இருக்கும்? 40 அடி, 80, 100? நான் சொல்கிறத கேளு, நேராக போ. கால் கடுதாசியை எடுத்துக்கோ. ஆர்கே பேருக்கு உன் கைப்படை எழுது. பாராபேட் சுவர் அதிக உயரமில்லை. பொய்யை மெய்யாக்க ஒரே ஒரு தருணம். ஈஸ்வரனை தூக்குவதில் சிரமம் இருக்காது. அப்படியே சற்றும் எதிர்பார்க்காமல் தூக்கி காலை சரித்து ஒரு சின்ன தள்ளு, அவ்வளவுதான். காரியம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், காரியம் முடிஞ்சு போச்சு. வேற வேலையை பார்த்துக்க. குவாலிஃபிகேஷனுக்கு ஏத்தாப்புல அங்கே போய் இன்னொரு பொய் சொல்லாத. வேண்டாம் விக்ரம், இது கொடுமை, செய்யாதே. இதைவிட அரிய சந்தர்ப்பம் கிடைக்குமா? எவ்வளவு அதிர்ஷ்டக்காரன் நான்! யாரும் என்னை பார்க்கவில்லை. கிழம் எதற்கு டேம் சைட்டுக்கு வந்து மாட்டிக்கொள்ள வேண்டும்? கடவுளாக அமைத்து கொடுத்த சந்தர்ப்பம் இது. விபத்துகள் நடப்பதில்லையா? நான் கூட மைசூரிலிருந்து காரில் வரும்போது ஒரு நாய் குருட்டுத்தனமாக என் பாதையில் ஓடியது, செத்தது. என் பாதையில் வந்து ஏன் மோத வேண்டும்? அதற்காக என் வேகத்தை குறைக்க முடியுமா? செத்துதான் ஆக வேண்டும். நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன் ஈஸ்வரன். இப்போவாவது புத்தி வந்ததா? பெரியவர், நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்பா, ஜலம் என்ன அழகாக இருக்குது. எப்போவும் நான் இன்ஸ்பெக்ஷன் வரபோதெல்லாம் இந்த இடத்துக்கு வராமல் இருக்க மாட்டேன். ஜலத்தை பாரு, எத்தனை பெரிய சக்தி, எவ்வளவு ஏக்கர் சக்தி, எவ்வளவு துல்லியமான சக்தி. இதுக்கு முன்னால் நாமெல்லாம் எத்தனோண்டு மனுஷால். ஏய், என்னடா பண்ணுற? ஏய், எதுக்குப்பா? ஏதாவது ஆயிட போகிறது. ஏய் ஏய். அவன் காரியத்தின் தீவிரம் அவருக்கு உரைக்கும் முன் தற்காப்புக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடைக்காமல் தள்ளப்பட்டு அந்தரத்தில் 3 முறை சுழன்று சரால் என்று நீர்ப்பரப்பில் மோதி ஆவேச பிரவேச வேகத்தினாலேயே தண்ணீருக்குள் 25 அடி உள்ளே சென்று விட்டார். ஈஸ்வரனுக்கு நீந்த தெரியாது. ஸ்லூயிஸ் வால்விலிருந்து விசிறியடித்து பறந்து கொண்டிருந்த பேரிரைச்சலினால் ஈஸ்வரன் தம் கடைசி தருணத்தில் ரேவதி என்று கதறியது யாருக்கும் கேட்கவில்லை. சற்று நேரம் எட்டி பார்த்தான். விக்ரம் காரை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 6. மாலை 5:30 மணிக்கு ஆஃபீஸ் திரும்பினான். மைத்ரேயி காத்திருந்தாள். நேராக உள்ளே சென்றான். மைத்ரேயி, பியூன் யாராவது இருக்காங்களா? ஏன் சார், நிறுத்தி வச்சிருக்கேன். என்ன வேணும்? எனக்கு தலைவலி, ஆஸ்பிரின் வேணும். என்கிட்ட இருக்கு சார். ஈஸ்வரன் வந்தாரா? இல்லை சார். அவருக்கு ஒரு தந்தி கொடுத்துடு. டூரை முடிச்சுட்டு உடனே வரும்படி. அவர் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணணும். மறுநாள் தான் அந்த செய்தி வந்தது. அணைக்கட்டின் காட்ச்மெண்ட் பகுதியில் ஒரு உடல் மிதந்து கொண்டிருந்ததாகவும் அதை படகு வைத்து கரை சேர்த்ததாகவும் உங்கள் ஆஃபீஸை சேர்ந்த ஈஸ்வரனாக இருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் உடனே அடையாளம் கண்டுபிடிக்க உறவினர்களுடன் வரவேண்டும் என்றும். ஓ மை காட், இட்ஸ் நாட் ட்ரூ. இட் கான் பி மைத்ரேயி. மைத்ரேயி உடனே அழ ஆரம்பித்தாள். காம் யுவர் செல்ஃப் மைத்ரேயி. அவராக இருக்காது. ஈஸ்வரன் வீடு எங்கே இருக்கிறது தெரியுமா? ராஜாஜி நகர் என்று விசம்பினாள். வீட்டில் யார் இருக்கா? ஒரே ஒரு பெண் சார். வா மைத்ரேயி, உடனே அவளை பார்த்து கலவரமில்லாமல் பயப்படுத்தாமல் அழைத்து செல்ல வேண்டும். எனக்கு வீட்டை காட்டுகிறாயா?
ராஜாஜி நகரின் முதல் பிளாக்கில் சரிந்த ஒரு தெருவில் பெட்டி பெட்டியாக இருந்த வீடுகளில் ஒன்றில் கம்பெனி கார் நின்றது. வாசலில் 20 வயது மதிக்கத்தக்க கூடிய ஒரு பெண் படியில் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகை படித்து கொண்டிருந்தாள். காரை பார்த்ததும், அத்தே, அப்பா வந்தாச்சு என்று எழுந்தாள். மைத்ரேயி முதலில் இறங்கி, ஹலோ ரேவதி என்றாள். அப்பா வரல? இல்லை ரேவதி, இது மிஸ்டர் விக்ரம், அப்பாவுக்கு பாஸ். வாங்க சார், அப்பா வரல? அத்தை, அந்த சேரை கொண்டு வந்து போடு. விக்ரம் அந்த ரேவதியை பார்த்தான். பாவாடை தாவணி அவளுக்கு பொருத்தமாகவே இருந்தது. அழுத்தமான மூக்கு மட்டும் ஈஸ்வரனை ஞாபகப்படுத்தி வயிற்றில் பயமுறுத்தியது. முகத்தின் மற்ற அமைப்புகள் அவள் அம்மாவாக இருக்க வேண்டும். நல்ல நிறமாக இருந்தால் உதடுகள் நிரம்பி வழிந்தன. கண்களில் பெரிதாக மை. சின்ன பெண் நடத்தைகளை லேசில் விட்டுவிட இஷ்டமில்லாத 20 வயது பெண். ரேவதி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமாக கேட்குறியா? என்ன என்றால் சந்தேகமாக. இப்போ எங்கள் கூட நீ சிவசமுத்திரம் வரணும். ஏன்? உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஃபீஸில் தகவல் வந்திருக்கு. என்ன உடம்புக்கு? சரியா தெரியலை. இப்போவே கிளம்பணுமா? இப்போவே கிளம்புனா நல்லது. அத்தை, நீ இருக்கிறியா? நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்னால் தனியாக இருக்க முடியாதுடி கண்ணு. அத்தையும் கூட வர்றது நல்லது ரேவதி. என்னமோ சொல்கிறாளே அத்தை, எனக்கு பயமாக இருக்குது. பயப்படாதம்மா, நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? அப்படி ஏதாவது ஆனாலும் ஆர்கே கம்பெனியில் அத்தனை பேரும் உனக்கு பக்கபலமாக இருப்போம்மா. அப்படி ஏதேனும் ஆகியிருக்கா? ஆகியிருந்தால் சொல்லிடுங்கோ சார், உங்களுக்கு புண்ணியம் உண்டு. தெரியலம்மா, ஒன்றும் தெரியலை. கிளம்புங்க, சீக்கிரம் இருட்டுறதுக்குள்ளே போய் சேர்ந்துட்டு உங்கள் அப்பாவை பார்த்துடணும். 2 தினங்களுக்கு முன் சென்ற அதே பாதையில் செல்கிறான். எத்தனை வித்தியாசம்! கடவுளே, அப்பனை கொன்றுவிட்டு மகளை அழைத்து போய் காட்டக்கூடிய அளவுக்கு அத்தனை கல்லாகி விட்டதா நெஞ்சம்? இல்லை இல்லை, மறுத்து போய்விட்டது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் அவனை அறியாமல் ஸ்வர் ஆஃப் த மொமெண்ட் என்பார்களே, அந்த வகையில் தற்செயலான விபத்து நிகழ்ச்சிகள். அவர் காலை வாரும் அந்த கணம் வரை அவனுக்கு அவரை கொல்லும் உத்தேசம் இருந்திருக்கவில்லை. திடீரென்று சுவாமி அல்லது சைத்தான் அவனுக்கு ஒரு வழி காட்டி அவன் அந்த வழியே செலுத்தப்படுகிறான். ரேவதியை பார்த்தான். அவள் பால் எல்லையில்லாத இரக்கம் ஏற்பட்டது. விபத்தில் மற்றொரு விதத்தில் அகப்பட்டு கொண்டவள் இவள். ஈஸ்வரனை காப்பாற்ற முடியவில்லை, இவளை காப்பாற்றலாம். இந்த துக்கத்தை முதலில் இவள் சமாளிக்கட்டும், அதன்பின் பரிகாரம் தரலாம். என் குற்றத்துக்கு பிராயச்சித்தமாக இந்த பெண்ணை கரையேற்றலாம். கார் அணைக்கரையை நெருங்கும்போது மேற்கே சூரியன் இறந்திருந்தான். போலீஸ் அவுட் போஸ்ட்டுக்கு போனார்கள். எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரி மார்ச்சுவரில் வச்சிருக்காங்க. இது யாருங்க, பொண்ணா? ஆமாம். ரேவதி அப்பா அப்பா என்று அழத் தொடங்கினாள். நான் மாட்டேன், நான் வரமாட்டேன், அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, நீங்கள்லாம் மறைச்சி வைக்கிறீங்க. ரேவதி ரேவதி காம் யுவர் செல்ஃப் ரேவதி, உனக்கு நாங்கள்லாம் இருக்கோம், நான் இருக்கேன். அத்தியாயம் 7. ஆர்கே திரும்பி வந்ததும் அவருக்கு செய்தி விமான நிலையத்திலேயே தெரிவிக்கப்பட்டது. ஒரு கணம் ஸ்தம்பித்து, என்னையா சொல்ற என்றார். விமான நிலையத்தின் லவுஞ்சில் அப்படியே உட்கார்ந்து விட்டார். உங்களுக்கு வெளிநாட்டில் தகவல் கொடுத்து அனாவசியமாக... பரவாயில்ல, சொல்லு, எப்படி செத்தாரு? தண்ணியில் விழுந்துட்டாரு. என்னது, விபத்தா? சரியாக தெரியலை. போலீஸ் என்னவோ தற்கொலையாக இருக்குன்னு நம்புகிறாங்களாம். பாராபெட் சுவரில் ஏறி பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொண்டிருந்ததால் தான் அந்த மாதிரி விபத்து நிகழலாங்கிறாங்க. தற்கொலையா? இம்பாசிபிள். அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவருக்கு என்ன குறை? ஒன்றும் இல்லை, சாத்தியமே இல்லை. ஏதாவது ஃபவுல் பிளேயாக இருக்கும். விக்ரம், இதை பற்றி நான் போலீஸ் சூப்பரண்ட்டை கேட்குறேன். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் சார். அப்படி ஏதாவது ஏறுமாறாக நிகழ்ந்திருந்தா அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னது. ஈஸ்வரன் போயிட்டாரா? நம்பவே முடியலையா? என் கூட ஆரம்ப காலத்தில் இருந்தவர். ரொம்ப நேர்மையான அந்த காலத்து மனுஷன். பிஎஃப் கிராஜுட்டி எல்லாம் தீர்த்து வச்சிட்டல்ல? எல்லாம் ஆச்சு சார். நானே பர்சனலாக பார்த்து உடனே பைசல் பண்ணிட்டேன் சார். அப்புறம் அவருக்காக இன்றைக்கி ஆஃபீஸில் 2 மணிக்கு ஒரு கண்டோலன்ஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சார். கட்டாயம் வரேன். இன்னொரு சின்ன விஷயம்.
என்ன? அவருக்கு ஒரே ஒரு பெண், கிராஜுவேட். அவளுக்கு கம்பெனியில் வேலை கொடுக்கலாம்னு உத்தேசிச்சிருக்க. உங்கள் அனுமதி வேணும். தாராளமாக செய்ய வேண்டியது இது விக்ரம். இந்த மாதிரி வெல்ஃபேர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதை நீ இவ்வளவு தூரம் பொறுப்புணர்ச்சியோடு செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதையெல்லாம் பார்த்துட்டு மற்ற எம்ப்ளாயீஸ்களுக்கு கம்பெனி விசுவாசம் அதிகமாகும். சபாஷ், ரொம்ப நல்லா எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட. நீ இப்போ ஒரு பரிபூர்ண டைரக்டர். இன்னும் கொஞ்ச நாள் பொறு. அனுதாப கூட்டத்தில் ஆர்கே முதலில் பேசினார். ஈஸ்வரனை நான் முதல்ல சந்தித்தது 1958 என்று ஆரம்பித்து அவர் கம்பெனியுடன் கழித்த பல வருடங்களில் அவர் சம்பந்தப்பட்ட முக்கிய நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்தினார். அவர் நேர்மை, பக்தி, ஒழுக்கம் எல்லாவற்றையும் சிலாகித்துவிட்டு, இப்படிப்பட்ட மனிதர் இப்படி இறந்தார் என்றால் நம்ப முடியாததாக இருக்கிறது. தற்கொலை செய்து கொள்கிற அளவுக்கு அவருக்கு என்ன சோகம் இருந்தது என்பது என் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பெரிய விந்தை கேள்விக்குறியாக இருக்கும். இதிலிருந்து மனித மனத்தை நாம் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் பாடம் என்றார். பெண் பேசிய விக்ரம், ஈஸ்வரனின் வாழ்க்கையில் எல்லோருக்கும் பாடம் இருக்கிறது. அவரிடம் இருந்த சில பிடிவாத குணங்கள் எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தும் அவர் பிடிவாதங்கள் அனைத்தும் கம்பெனியின் நலன் என்று அவர் கருதிய விஷயங்களுக்குத்தான். இதனால் அவர் சுயநலமற்றவர் என்பதில் எவருக்கும் சந்தேகமில்லை. சர்வீஸில் இருக்கும்போதே மரணமடைந்தவர்களின் குடும்பத்தை சரியாக பாதுகாப்பது நம் கம்பெனியின் முக்கியமான பொறுப்பாகும். இந்த சம்பிரதாயத்தை நிறுவிய பெருமை நமது மதிப்பிற்குரிய ஆர்கே அவர்களையே சாரும். சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்காமல் திரு ஈஸ்வரனின் குடும்பத்துக்கு சட்டப்படி தர வேண்டிய பணங்களை உடனே கொடுப்பதுடன் மற்றொரு சலுகையும் தர ஆர்கே அவர்கள் சம்மதித்திருக்கிறார். அவர் மகளுக்கு கம்பெனியில் ஒரு வேலை தர இசைந்திருக்கிறார். எல்லோரும் கைத்தட்டினார்கள். கம்பெனியின் நலனுக்காக கடுமையாக உழைத்த நம் ஈஸ்வரனின் குடும்பத்துக்கு நாம் தரக்கூடிய சிறு ஞாபகார்த்த பரிசு இது. இந்த தினம் அவர் ஆத்ம சாந்திக்கு 2 நிமிடம் மௌனமாக இருப்போம். எல்லோரும் அப்படியே நின்றார்கள். விக்ரம் காரிலிருந்து இறங்கி வந்து ஈஸ்வரனின் வீட்டு கதவை தட்டுவதற்கு முன்னமேயே ரேவதி திறந்துவிட்டாள். வாங்கோ என்றாள். சமீபத்திய அழுகையினால் கண்கள் சிவந்திருந்தன. என்ன ரேவதி, மறுபடியும் அழ ஆரம்பிச்சிருக்கியா? நான் என்ன சொன்னேன்? ரேவதி தரையை பார்த்து கொண்டு லேசாக சிரித்தாள். உடனே, அப்படி சிரித்தது மகா பாவம் என்பது போல் சட்டென்று நிறுத்தி கொண்டு தீவிரமானாள். ரேவதி, அத்தை எங்க? ராம மந்திர் போயிருக்கா. ரேவதி, சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஃப்ரூட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா ஆர்கே ஸ்தாபனத்துக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு சின்சியராக உழைச்சதுக்கு நன்றி சொல்கிற விதத்தில் உனக்கு ஒரு வேலை கொடுக்கறதா மேனேஜ்மெண்ட் தீர்மானிச்சிருக்கு. அந்த சந்தோஷமான செய்தியை உன்கிட்ட பர்சனலாக சொல்கிறதுக்கு தான் நானே நேரே வந்திருக்கேன். ரேவதி நிமிர்ந்தாள். கண்களில் கண்ணீர் திரை தயாராக இருந்தது. ரொம்ப நன்றி சார். அந்த அதிர்ச்சி நாட்களில் நீங்கள் கூடவே இருந்து தைரியம் சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு ஆறுதல் சொல்லலைன்னா நான் அப்போவே அப்பா கூட செத்து போயிருப்பேன். புடவையெல்லாம் பரபரவென்று நனைய அழுதாள். ரேவதி, ப்ளீஸ் அழக்கூடாது. அழுததெல்லாம் போதும். இட்ஸ் ஆல் ஓவர். அவர் போனது முடிஞ்சு போன சகாப்தம். மறக்க வேண்டிய, மறந்தாக வேண்டிய சகாப்தம். எப்படி சார் மறக்க முடியும்? கமான், வாழ்க்கையில் நிகழ்ந்த விபத்துன்னு வச்சுக்க. அழறதால ஒரு லாபமும் இல்லை. சார், ஏன் சார், எதுக்காக சார் எங்கள் அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? தெரியல ரேவதி, அது கொஞ்சம் மர்மமாகத்தான் இருக்குது. ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? ஆஃபீஸில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? சச்ச, அதெல்லாம் இல்லை. காரணம் இருந்தால் சொல்லிடுங்க சார். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஹிஸ் ரெக்கார்ட் வாஸ் ஃபால்ட்லெஸ். ஏன்னு என் மண்டை குழப்புறது. வாழ்க்கையில் சில ஏன்களுக்கு பதில் கிடைக்காது. ரேவதி, எனக்கு என்னவோ அது ஒரு ஆக்சிடென்ட்னு தான் தோணுது. ரேவதி, அதை பற்றி பேச வேண்டாம். உன்னை பற்றி பேசலாம். நீ என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி. தெரியும். என்ன சப்ஜெக்ட்? பாட்டனி. அப்பா அதுக்கப்புறம் எம்எஸ்சி படிக்க சொன்னார். இந்த வருஷம் சேரலாம்னு இருந்தேன். அப்பா என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கார். என்னென்னவோ பாலிசி, ஃபிக்ஸட் டெபாசிட்னு இந்த வருஷம் முடிச்சிறதா பிளான் போட்டிருந்தார். உனக்கு இந்த வேலையில் சேர இஷ்டம் தானே? எனக்கு ஆஃபீஸ் வேலை ஒன்றுமே தெரியாது சார். அதெல்லாம் ட்ரெயின் பண்ணிடுவோம். டைப்பிங் ஏதாவது தெரியுமா? தெரியாது. பரவாயில்ல, ஒன்று பண்ணுவோம். உன்னை முதல்ல டெஸ்ட் பேட்ச் செக்ஷனில் போட சொல்கிறேன்.
அங்கே தான் ஒர்க் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அங்கே உன் ப்ராக்ரஸை பார்த்துட்டு மேற்கொண்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் என்ன? நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னே தெரியலை. எல்லாம் கடமைம்மா. கம்பெனியில் இருந்து லெட்டர் வரும். 1ஆம் தேதி வந்து ஜாயின் பண்ணு என்ன? நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க சார், காஃபி போட்டு கொண்டு வரேன். இனிமே தான் காஃபியா? சரிதான், எனக்கு நேரம் இல்லை, அப்புறம் சாவகாசமாக வரேன். ப்ளீஸ் ஒரு நிமிஷம். இதோ அத்தை கூட வந்துட்டா. அத்தை, விக்ரம் சார் வந்திருக்கார், சட்டுன்னு காஃபி போட்டுக்கொண்டு. வேண்டாம் ரேவதி, இதை பார், ஒன்று வேணால் செய்யலாம். 1ஆம் தேதி என்ன? அத்தையம்மா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குல்ல? என் கூட இப்போ ரேவதி ஆஃபீஸ்க்கு வரட்டும். சில ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். உங்கள் அப்பாவுக்கு ஒரு அரியர்ஸ் செக் பாக்கி இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சுண்டு நானே கொண்டு வந்து விடுறேன். வா ரேவதி. போயிட்டு வாம்மா. ஒரு மாதமாக வீட்டிலேயே அடைஞ்சு கிடந்தது போதும். பளிச்சுன்னு ஏதாவது கட்டிண்டு மூஞ்சி அலம்பிண்டு கிளம்பு. போகிறப்போ அனுமார் கோவிலுக்கு ஒரு நட போயிட்டு வந்துடு. ஏதோ வழிகாட்டி இருக்கிறாரே. வழிகாட்டினது அனுமார் இல்லை அத்தை, இவர் தான், விக்ரம் சார் தான். ஏதோ நல்லபடியாக தீர்க்காயசமாக இருப்பா. ரேவதி புடவையை மாற்றிக்கொண்டு வந்ததும் முதல் முறையாக அவள் துக்கம் குறைந்த நிலையில் சற்று வசீகரமாக உடுத்தி கொண்டிருப்பதை பார்த்தான். அவள் ஏறக்குறைய தன் உயரம் இருப்பதை கவனித்தான். நெற்றி புருவங்களுக்கு நடு மத்தியில் சின்னதாக பொட்டு, பவுடரின் அவசர தீற்றல், சாரி ரவிக்கை இரண்டும் மாற்றிக்கொண்டு இடது கையில் ரிஸ்ட் வாட்ச் அணிந்து கொண்டு போலாமா சார் என்றாள். காரின் பின்சைட்டில் உட்கார்ந்து கொண்டாள். கண்ணாடி வழியாக ஒரு முறை அவள் மார்பு சேலையை சரி செய்து கொள்வதை பார்த்தான். முதல்ல அனுமார் கோயில் போயிடலாம் சார், ஒரு 5 நிமிஷம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். போகலைன்னா அத்தை வருத்தப்படுவா. தாராளமா. மகாலட்சுமி லே அவுட்டில் இருந்த குன்றின் மேல் பக்கவாட்டில் நின்று கொண்டிருந்த பிரம்மாண்டமான ஆஞ்சநேயரின் முன் அவள் கண்களை மூடிக்கொண்டு பிரார்த்திக்கும் போது அவளை முழுவதும் தரிசித்தான் விக்ரம். பாதங்களின் அருகில் உள்பாவாடை பார்டர் கொஞ்சம் தெரிந்தது. குன்றின் உயர காற்றினால் இடுப்புடன் ஒட்டி கொண்டிருந்த சாரி அவள் தொடைகளின் அமைப்பை காட்டியது. ரவிக்கைக்கு கீழ் தெரிந்த சாம்பிள் அவள் உள்ளுக்குள் எவ்வளவு சிவப்பாக இருப்பாள் என்று கோடி காட்டியது. ப்ரொஃபைல் வடிவத்தில் தெரிந்த நேரான மூக்கும் கழுத்து வளைவும் நெற்றியும் தாராளமும். மை காட்! விக்ரமுக்கு ஷாக் அடித்தது போல அந்த ஆசை தொட்டது. நான் செய்த காரியத்துக்கு பிராயச்சித்தம் இந்த சன்னிதானத்தில் கிடைத்துவிட்டது. ஆம், இவள்தான் என் மனைவி. இவளை நான் அடைந்து இவள் அப்பாவுக்கு கொடுத்த தண்டனையை இவளை பூ போல வைத்து கொண்டு இவளுக்கு தரும் சந்தோஷத்தின் மூலம் இவளுள் நான் புகுந்து இவள் அப்பாவின் மறுவடிவத்தை சிருஷ்டிப்பதன் மூலம் பரிகாரம் தேட வேண்டும். அதுதான் இனி என் குறிக்கோள். ஆஞ்சநேயரை பார்த்தான். தெய்வ சன்னிதானத்தில் எனக்கு இந்த முடிவு திடீரென்று தோன்றியதில் ஒருவிதமான அமானுஷ்ய சக்தி இருக்கிறது. தெய்வமே, ஈஸ்வரன் என் பாதையில் குறுக்கிட்டதை நீ ஏற்படுத்தி கொடுத்த விபத்து என்றுதான் நம்புகிறேன். அவர் ஏன் என் ரெக்கார்டுகளை கிளற வேண்டும்? ஏன் கண்டுபிடிக்க வேண்டும்? அதைவிட எதற்காக அந்த சமயம் பார்த்து டூர் போக வேண்டும்? எதற்காக அந்த ஜலப்பரப்பின் முன் தனியாக நின்று கொண்டிருக்க வேண்டும்? எனக்காக காத்திருந்தவர் போலல்லவா நின்று கொண்டிருந்தார். எனக்காகவா? உனக்காகவா? அந்த கணம் வரை எனக்கு அந்த கொல்லும் எண்ணமே இல்லையே. திடீரென்று தோன்றியது உன் செயல்தானே. நான் இதில் கருவிதானே. இப்போது ஈஸ்வரன் பெண்ணை என் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறாய். ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். கடவுளே, அவளை நான் ஆட்கொள்கிறேன். நான் கடவுளின் தூதன். இல்லை, நான் கடவுளின் அம்சம். நானே அவன்தான். அழிக்கிறேன், காக்கிறேன். விக்ரமுக்கு இப்போது நிம்மதியாக இருந்தது. ரேவதியை டெஸ்ட் பேட்சில் போட வேண்டாம். என் ஆஃபீஸ்லேயே எனக்கே அசிஸ்டண்ட்டாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்போதுதான் எனக்கு அவளை அடிக்கடி பார்க்க சந்தர்ப்பம் கிட்டும். பார்த்து பழகி பேசி, ஓ, வாழ்க்கை என்ன அற்புதமானது. ரேவதி கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் இருந்தாள். ஆஞ்சநேயா, தெய்வமே, என் அப்பா எப்படி இறந்தார் என்று கண்டுபிடிக்க எனக்கு உதவு. அந்த கேள்வி என்னுள் விடை கிடைக்காமல் இருக்கும் வரை எனக்கு தூக்கமில்லை, நிம்மதி இல்லை. இந்த ஆஃபீஸில் என்னவோ நடந்திருக்கிறது. ஏதோ ஒரு விரோதம், ஏதோ ஒரு சிக்கல், ஏதோ தெரியக்கூடாதது அப்பாவுக்கு தெரிந்து போய் அவர் பலியாகியிருக்கிறார். இதை என் உள்ளுணர்வு சொல்லுகிறது. அதை கண்டுபிடிக்க எனக்கு தக்க பலத்தையும் சாகசத்தையும் தக்க மனிதர்களிடம் என்னை சேர்த்து வை. அந்த ஆஃபீஸுக்குள் நடந்தது என்ன என்று கண்டுபிடிக்க எனக்கு உதவு.
தெய்வமே, நான் அதனுள் வேலை ஏற்றுக்கொண்டு செல்லப்போவது இதற்குதான், பழி வாங்க, இதற்குதான். போகலாம் ரேவதி என்றான் விக்ரம். போகலாம், நான் தயார். கதை நிறைவுற்றது. நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.